நாம இந்த சட்டையை கழட்டி விட்டு போனாவே ஒருத்தர் வரமாட்டாங்க. மின் மயானத்துக்கு புதுசு புதுசா பேர்லாம் வச்சிருக்காங்க, அங்கங்க ஒரு பேர் வச்சிருக்காங்க. அங்க போற வரைக்கும் எல்லாரும் வருவாங்க. போனதுக்கு அப்புறம் என்ன ஆயிரும், எல்லாரும் டாட்டா காட்டிட்டு போயிட்டு வா மகனே அப்படின்ட்டு அனுப்பிச்சுட்டு ஒரு 4 நாளைக்கு அழுவாங்க, இன்னும் சொல்லி ஒரு 40 நாளைக்கு அழுவாங்க, இன்னும் சில பேருக்கு நினைப்பு வரும்போது அழுவாங்க, இன்னும் சில போட்டா பார்க்கும்போது அழுவு வரும். அப்புறமேலு அவங்கவுங்க வேலையை பார்த்து தான் ஆகணும். இப்ப பெற்றோர் இருக்கிறாங்க, ஒருவேளை அவங்க இன்னைக்கு இல்லைன்னா இல்லாத போது அவங்கள பார்த்து கதறி துடித்து அழுது 4 நாள் சாப்பிடாம காப்பி டீ தண்ணி கூட குடிக்காம இருந்தோமே, இன்னைக்கு அப்படியா இருக்கிறோம் இல்லையா? எல்லா சீரியலும் பாக்குறோம், எல்லா பொழுதுபோக்கு நிகழ்ச்சியும் போறோம், எல்லாமே இருக்குது. ஏன் அப்பப்ப நினைவு வரும். நினைவு வரும்போது எங்க அம்மா என்னை எப்படி வளர்த்தாங்க தெரியுமா, எங்க அப்பா என்னை எப்படி வளர்த்தாங்க தெரியும் அப்படின்னு ஒரு நிமிடம் நினைப்பு, அவ்வளவுதான். அடுத்த வினாடி அடுத்த வேலைக்கு போறோம். அப்ப இதுதான் வாழ்க்கையினுடைய நிதர்சனமான உண்மை. ஓடிக்கிட்டே இருக்கிறோம், எவ்வளவு ஓடணுமோ ஓடணும். நாம் அடுத்த பிறவிக்கு, இந்த பிறவிலேயே நம்ம உடலை விட்டு விட்டால் நம் கூட வருபவர்கள் ஒருவரும் இல்லை. எந்த பெற்றோரும் வரமாட்டார்கள், எந்த கணவன் மனைவியும் வரமாட்டாங்க, எந்த பிள்ளையும் வரமாட்டாங்க. எல்லாருமே கையை காட்டிட்டு டாட்டா காட்டி நின்னுடுவாங்க. இதுதான் வாழ்க்கையில இருக்கும். ஏன் வந்தது தனியாத்தான் வந்தாங்க, போறது தனியாத்தான் போக போறோம்.